வெல்கம் பேக்லால இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி vlog. நானும் அப்பாவும் இப்பதான் காலையில ஏஞ்சி குளிச்சு நாங்கள் எப்பவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் கோயில் ஆப்போசிட்ல தான் வாங்குவோம். பஸ் ஸ்டாண்ட் பிள்ளையார் கோயில் ஆப்போசிட்ல தான் வாங்குவோம். அதே மாதிரி இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நான் வாங்குறதுலாம் காட்டுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். மீஷோவில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன் இவ்வளோ சிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் போடுறேன் அப்படி சொல்கிறப்போ அது வந்து சிரிப்பாக இருக்குது. அதனால் நான் கோயிலுக்கு வந்துட்டோம். ஹாய் சொல்ல. டாடா. தென் நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டு பார்த்தோம். அங்கே நிறைய பிள்ளையார்ஸில் வச்சுருந்தாங்க. ஃப்ரம் குட்டி டு பிக்கர் ஒன் வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ். அண்ட் நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் பிள்ளையார் தான் வாங்கினோம். அங்கேக்குமே வந்து இந்த மாதிரி கோல்டன் பெயிண்ட்லாம் கூட ஆக்சசரிஸ்லாம் அடித்து கொடுத்துருந்தாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லை, 9 o'clock வீட்டுக்கு வரணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ண பிள்ளையார். வாங்கியாச்சே. வாங்கிட்டு நாங்கள் கோவில்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு காட்டுறேன். பேக் ட்ராப்க்கு நான் என்னோடய சாரியை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த பிளாஸ்டிக் தோரன்ஸ்லாம் மேலே சைட்லலாம் கட்டி 2 பலகை வச்சு அது மேலே பிள்ளையாரை வச்சுருந்தேன். பிள்ளையாரை வாங்கினப்பவே செம்ம கூட்டம். ஸோ அதனால் பெயிண்ட் அடிக்க டைம் இல்லை. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு கோல்டு கொஞ்சம் அப்படி அழகாக ஒரு குட்டி பட்டையெல்லாம் போட்டு தும்பிக்கைக்கும் ஒயிட் அடிச்சிட்டேன், பூநூலுக்கும் ஒரு ஒயிட்டு, ஜஸ்ட் ஜுவல்ஸ்க்கு மட்டும் கோல்டு. அண்ட் அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் ஸ்டோன் மாதிரி ரெட் பெயிண்ட். சைடில் ஒரு வெள்ளி பிள்ளையாரும், மெயின் பிள்ளையார் கீழே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பா கிஃப்ட் பண்ண பிள்ளையாரும், தென் அதுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடில் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண பிள்ளையாரும் வச்சுருந்தோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் த ஃபுல் டெக்கரேஷன். எல்லா பிள்ளையாருக்குமே ரோஸ், சம்பங்கி பூ அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், ஒரு குட்டி பலகை மேலே வச்சு. அண்ட் திஸ் ஒன் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். மஞ்சள் பிள்ளையார்லேயுமே பிள்ளையார் உருவம் வர மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் குட் see that. அண்ட் கீழே இருக்கிற சாமந்தி பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது எங்கள் அப்பா தான். அண்ட் ஆஃப்டர் டெக்கரேட்டிங் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் we got ready for the main puja. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன வயசில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த மந்திரம்லாம் இருக்கும்ல, அந்த புக் வச்சு நானே இந்த வாட்டி படித்தேன். மந்திரம்லாம் படித்து நானும் அப்பாவும் சேர்ந்து பூவெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம். நான் வந்து மந்திரம் படிக்கிற ஆடியோ வந்துட்டு ஆக்சுவலி இதை மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் அது ரொம்ப தமிழில் வேறு இருந்துச்சா, நானே ரொம்ப திக்கி திணறி ஆனால் படிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் அது ஆடியோ கட் பண்ணிட்டேன். அதனால தான் இதில் ஆட் பண்ணல. And that's it for today. I hope you all enjoyed this video. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். And thank you for watching this video till end. And see you all in the next video very soon. Tata.